சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின்வாரிய தலைமை அலுவலகத்திலிருந்து ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போனது. இதுகுறித்து சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் மின்வாரிய அதிகாரிகள் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். முதல் கட்டமாக அலுவலகத்தில் பணியாற்றிய ஊழியர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வந்த ராயப்பேட்டையைச் சேர்ந்த கோபிநாத் மீது சந்தேகம் எழுந்தது. இதையடுத்து கோபிநாத்தை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் ஹார்ட் டிஸ்குகளை அவர் எடுத்துச் சென்றது தெரியவந்தது. அவற்றை பெங்களூருவில் விற்றதாகவும் அவர் ஒப்புக்கொண்டார். முதலில் 18 ஹார்ட் டிஸ்குகள் மட்டுமே விற்கப்பட்டதாக தகவல் கிடைத்தது. ஆனால் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் அது 18 அல்ல, மொத்தம் 35 ஹார்ட் டிஸ்குகள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கூடுதலாக கண்டறியப்பட்ட 17 ஹார்ட் டிஸ்குகள் எங்கிருந்து வந்தது, அவற்றில் என்ன தகவல்கள் இருந்தன என்பது குறித்து தனியாக விசாரணை தொடங்கப்பட்டது. இதையடுத்து தனிப்படை போலீசார் பெங்களூருவுக்கு சென்று விசாரணை நடத்தினர். அப்போது ஹார்ட் டிஸ்குகள் ஒரே நபரிடம் விற்கப்படாமல் பல்வேறு நபர்களிடம் தனித்தனியாக விற்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. திருடப்பட்ட ஹார்ட் டிஸ்குகளை மீட்கும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் இந்த வழக்கில் மின்வாரிய அதிகாரி ஒருவரின் பெயரும் வெளிவந்தது. அந்த அதிகாரியின் பெயரை கோபிநாத் போலீசாரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கோபிநாத்தின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அந்த அதிகாரியையும் போலீசார் கைது செய்தனர். இருவரிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மின் திட்டங்கள் தொடர்பான தகவல்கள், டெண்டர் ஆவணங்கள், நிலக்கரி கொள்முதல் விவரங்கள் மற்றும் சோலார் திட்ட அனுமதி ஆவணங்கள் உள்ளிட்ட முக்கிய தகவல்கள் இந்த ஹார்ட் டிஸ்குகளில் இருந்திருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். இதன் காரணமாக இந்த வழக்குக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. திருடப்பட்ட ஹார்ட் டிஸ்குகளில் இருந்த தரவுகளின் காப்பு நகல்கள் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தகவல்களை மீட்டெடுக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. மேலும் இந்த சம்பவத்தில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்புள்ளது என்பதையும் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.